ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட், அதாவது கமாடிட்டி செக்மெண்ட்டில் வந்துட்டு நேச்சுரல் கேஸ் அதை பற்றி பார்ப்போம் மெயினாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிங்க் அண்ட் அலுமினியம் பற்றியும் பார்ப்போம். மார்க்கெட் வந்து எப்படி போகுது, என்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து புல்லிஷ் சைடில் தான் இருந்தால். ஒரு சில ரீசன்ஸ்க்காக வந்து புல்லிஷ் சைடில் இருந்தால், என்ன ரீசன்ஸ்க்காக நம்ம புல்லிஷில் இருந்தால் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இந்த கம்மிங் டிஸ்கஷன்ஸ்ல பார்ப்போம். நம்ம இப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா, நேத்து கம்ப்ளீட்டா வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருந்தான். ஸோ கம்ப்ளீட்டா புல்லிஷா இருந்ததுனால வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேஷன் பாத்தீங்கன்னா நைட்டுக்கு அப்புறம் தான் செல்லர்ஸ் டாமினேஷனே இருந்துச்சு. நம்ம அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடலாம். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா, நேற்று மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்தே சரி, மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் கொஞ்சம் கூட செல்லர்ஸ் இல்லாம உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கேண்டில்ஸ் மட்டும்தான் இருக்கும். செல்லிங் கேண்டில்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமும் கூட மார்க்கெட் நல்லாவே வந்து செல்லிங் சைட் புல்லிஷ் சைடில் தான் இருந்தால், செல்லிங் சைடுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து கொஞ்சம் செல்லிங் சைடுக்கு வந்தான். திரும்ப இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து புல்லிஷ் சைடில் தான் இருக்கா. மார்க்கெட் இப்போ வரைக்கும் பயர்ஸ் கையில தான் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போவான். மார்க்கெட் கண்டிப்பாக இப்போ 343 344ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா மார்க்கெட் 350க்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். பட் அட் த சேம் டைம் வந்து டிப்பும் இருக்கும். பட் அது கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர். ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்ல உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா நேத்து வந்து அவ்வளோ தூரம் வந்து மேலே ஏற்றி விட்டவன். நேத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன ப்ரைஸுக்கும் ஃபினிஷ் ஆன ப்ரைஸுக்கும் வந்து நேற்று ஓப்பன் பாருங்க 289ல ஓப்பன் ஆயிருக்கான். ஹை பார்த்தீங்கன்னா வந்து 355 வரைக்கும் ஹை போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட இங்கே ஒரு 11 55 66 ரூபா கிட்ட அவன் வந்து நேற்று மட்டுமே வந்து ரேலி நடந்திருக்கிறதுனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அதுவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பைவட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவன் ரெசிஸ்டன்ஸ் 1ஐயும் கிராஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 2ஐயும் கிராஸ் பண்ணி இப்போ அவன் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 3 கிட்ட அவன் வந்து மார்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 பார்த்தீங்கன்னா சம்வேர் 378 380 கிட்ட இருக்குது. அவ்வளோ தூரம் போவானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ என்னால் இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு 380 போகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக 350 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். 343ல இருக்கிறவன் 350 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் கொஞ்சம் டிப்பு கொடுப்பான் மார்க்கெட்டு. பட் நம்ம எந்த ப்ரைஸில் அவன் டிப்பு கொடுப்பான் அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு நேற்று மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து புல்லிஷ் சைடில் இருந்தான். அப்புறம் என்ன ரீசனுக்காக புல்லிஷில் இருந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் தான் மெயின் ரீசனாக நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு. ஏன்னா யூஎஸ் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த கோல்டு வெதர் அங்கே வந்து டிமாண்ட் நிறையா இருக்குது. அண்ட் கம்ப்ளீட் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிவால்வ்ஸ் அரவுண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் தான் வந்து ரிவால்வ் ஆகும் இல்லைங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது. ஸோ இப்போ டிமாண்ட் வந்து நேச்சுரல் கேஸுக்கு நிறையா இருக்கிறதுனால நேற்று வந்து ரொம்பவே வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்தான். பட் நான் இந்த அளவுக்கு புல்லிஷாக இருப்பான் அப்படிங்கிறது நான் நிஜமாக எதிர்பார்க்கல, டு பி ஹானஸ்ட். அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் டிப்பு கொடுப்பான். ஓகே 320 330 வரைக்கும் மேக்ஸ் போவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்பு கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நேற்று நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அவன் 330 தாண்டி 355 வரைக்கும் போயிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு அது மேபி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் மார்க்கெட் ஒரு தூரம் போகும் அப்படிங்கிறது. எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நான் வந்து 330 வரைக்கும் எதிர்பார்த்தேன். 350 நிஜமா நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு வந்து நான் எதிர்பார்க்கறது 350 போகும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறது. பட் அட் த சேம் டைம் டிப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நவ் லெட்ஸ் கோ டு அலுமினியம். ஸோ அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நல்லாவே புல்லிஷாக இருந்தவன். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் மாதிரியே தான் ஈவினிங் டைம்ல வந்துட்டு கொஞ்சம் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் என்னதான் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து அலுமினியம் பார்த்தீங்கன்னா 242ல இருக்கிறான். நான் வந்து எதிர்பார்க்குறேன் அவன் கண்டிப்பா 241க்கு வருவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 241 242ல இருக்கிறவன் கண்டிப்பா 241 வரைக்கும் கீழே இறங்குவான் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் வந்து என்னோட அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷ் மோட்ல தான் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் அலுமினியம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ நம்ம ஜிங்க்குக்கு போனோம் அப்படின்னா ஜிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நேற்று ரேலி ஆனா
அகெயின் ஆஸ் யூஷுவல் மற்ற எலிமெண்ட்ஸ் மாதிரியே தான் அலுமினியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அதே மாதிரி தான் வந்து ஜிங்க்கும் வந்து ஈவினிங் டைமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேரிஷ் ஆகிட்டான். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணானோ அங்கேயே முடிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேப் அப்பில் நல்லாவே கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து பேரிஷ் சைடில் தான் கீழே வந்துகிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு ஜிங்க் வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்குவான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு கீழே இறங்குவான். இப்போ 283 இருக்கிறவன் 281.5 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அவன் கொஞ்சம் கீழே இறங்குவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் ஜிங்க்கு பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் ஜிங்க் வந்து இந்த ரெண்டு மெட்டல்ஸுமே வந்து எனக்கு பேரிஷ் மோடில் இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 343 இருக்கிறவன் 350 வரைக்கும் போவான்னு நான் எதிர்பார்க்குறேன். போயிட்டு கொஞ்சம் டிப்பு கொடுப்பான், அங்கங்கே டிப்பு கொடுத்துட்டா மேலே ஏறுவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோட அனாலிசிஸ். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேடிங் கற்றுக்கிறவங்க இல்லை வந்து பிகினர்ஸ் அப்படி அவங்களுக்கு இது வீடியோஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.